டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த கேவிஎன் புரொடக்ஷன் வெங்கட நாராயண் இருக்கிறார்ல, இவர் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு, பதவியை வந்து அவர் கொடுத்துருக்கு. இதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, விவாதம் பொருளாகின்றிருக்கு. ஆனால் கூட்டணி கட்சிகள் வந்து இதை பற்றி குரல் எழுப்புனாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது அவங்களுடைய விருப்பங்க, தாவேக அரசுடைய விருப்பம், கொள்கை முடிவு, இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்தன் பண்டிட் இருக்கிறார்ல, ஜோசியர், விஜயுடைய ஆஸ்தான ஜோசியர், அவருக்கு அரசு பதவி கொடுக்கும்போது அப்போ இந்த ஆதரவு தர கட்சிகள் எல்லாமே எதிர்த்தாங்க. அது எப்படிங்க பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ஆதரவு தெரிவிக்கும் போது எதிர்த்தாங்க. ஸோ எதிர்ப்புகள் பல வரும்பொழுது என்ன பண்ணாங்க, பேக் அடித்தார். ஆனால் இப்போது அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏங்க அவங்க விருப்பங்க, கொள்கை முடிவு, அவங்க தாவேக அரசு எடுக்கிற முடிவு, நம்ம என்னங்க குறுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே சூப்பராக அப்படியே இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, விலகி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது 2 அமைச்சர்கள் இதை ஆதரித்து பேசுகிறாங்க. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. என்ன தப்பு, ஒரு சினிமா ப்ரொடியூசரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நாங்கள் நியமிக்கிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாதுங்க, இதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு. அதே இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சிடி நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க அவர் நம்பிக்கைக்குரியவருங்க, அவர் என்ன பெரிய முடிவு எடுக்க போகிறாரா, அவர் பெரிய தாக்கத்தை எடுக்க போகிறாரா, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சொல்கிறத அவர் செய்ய போகிறார், அவ்வளோதான். அதுக்கு அவர் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம், இதில் என்ன இருக்குது, அவர் எவ்வளோ நம்பிக்கையானவர், எங்கள் கூட எவ்வளோ கஷ்ட காலத்தில் நின்று இருக்கிறாரு, எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, நம்பிக்கையாக இருக்கிறவர், அதை நான் கொடுத்துருக்குறோம், இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து கர்நாடகா மாநிலத்தவரெலாம் கிடையாது, அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரர் அப்படின்றார். இங்கே அந்த விஷயம் கூட சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நம்ம கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா, தாவேக்காவில் நம்பிக்கையான யாருமே இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க தாவேக்காவில், அவங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாருமே கிடையாதா, இல்லை யாருக்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்களா தாவேக்காவில்? மற்ற மாநிலத்தில் இருக்கிற கொண்டு வந்து தான் நீங்கள் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு, அதுவும் இல்லாமல் சிடி நிர்மல்குமார் அவர் சொல்கிறார், அதெல்லாம் அவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் கிடையாதுங்க, பெருசாக அவருக்கு பணம் முக்கியம் கிடையாது, காசு முக்கியம் கிடையாது, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, அவர்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்குது, அவர் எங்கள் கூட துணையில் நின்னார், எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ போராட்டங்கள் வந்து எங்கள் கூட நின்னார், அதுக்காக அவருக்கு வந்து எங்கள் முதலமைச்சர் அப்படி செய்கிறாரு அப்படின்னு கூச்சமே இல்லாமல் ஒரு அமைச்சர் இப்படி சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இது பலரும் என்ன பண்ணுறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ப்ராப்பரான ஒரு பதில் தாவேக்காவினர்கிட்ட வந்துதா அப்படின்னா இது வரைக்கும் வரவே இல்லைன்னு வச்சிங்களேன். முதலமைச்சர்களே வாயை திறக்கலை, அது வேறு விஷயம். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு திடுக்கிடும் தகவலை கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பெரும் சர்ச்சையாகவே எழும்பியிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் விஜய்க்கு வந்து கேமராமேன் இருப்பாங்கள்ல, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கள்ல, அதே போல் அவருக்கு ஹிட்டு கொடுத்த டேரக்டர் இருப்பாங்க, பல டேரக்டருக்கெலாம் வந்து கூடிய விரைவில் அரசு பதவியில் அவரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவருக்கு சொல்கிறதையும் இங்கே நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்த ஜான ஆரோக்கியசாமி, அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி, அவங்க ஃப்ரெண்டு விஷ்ணு ரெட்டி, இப்போ வந்து வெங்கட நாராயணன், இவங்க எல்லாருக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு அரசு பதவி கொடுத்துட்றாரு. இந்த அரசு பதவி கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து உயர்த்துறாரு. அவங்களாம் கூடவே இருந்தாங்க, நம்பிக்கையானல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்கவுங்க கட்சிக்காரங்க தான் போடுவாங்க, அதுலேருந்து இந்த மாற்று கருத்தில் அவங்கவுங்க கட்சிக்காரங்க தான் போடுவாங்க. அதிமுக ஆட்சி செய்யுதுன்னா அதிமுகவிலேருந்து ஒரு பிரமுகர் வந்து என்ன பண்ணுவார், ஜக்கேன் ஐயா இருந்திருக்கிறாரு, தலவாய் சுந்தரன் அவர்கள், திமுக எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தாவேக்காவிலேருந்து ஒருத்தர் நீங்கள் அனுப்பியிருக்கலாமே, அதுதானே ஒரு. அப்போ தாவேக்காவில் யாரும் நம்பிக்கையானவங்க யாரும் கிடையாது போல இருக்குது. விஜய் யாரையும் நம்புறதில்ல போல இருக்குது தாவேக்காவில். எல்லாரையுமே ஒரு விஷயத்தை அப்படியே தான் வச்சிருக்காரு, யாரையும் நம்புறது இல்லை அப்படின்றது வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, தாவேக்காவில் தகுதி வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது. அந்த ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்றதுக்கு தகுதி வாய்ந்தவர் அமைச்சராக இருக்கிற சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கு தெரியுமா தெரியாத நம்மளுக்கு தெரியல, அது ஒரு டம்மி போஸ்ட், பெரிய பதவியெல்லாம் இல்லை அப்படின்றார். அது எப்பேற்பட்ட ஒரு பதவி, ஒரு மினிஸ்டருக்கான ஒரு பதவி, அமைச்சருக்கான நிகரான பதவி. ஸோ அங்கே நீங்கள் டெல்லியில் இருக்கிற அந்த தமிழ்நாடு இல்லத்து ஃபுல்லாகவே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது
இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அது ஒரு பெரிய பதவியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் நம்பிக்கையான ஆள், அவருக்கு நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் கூடயே இருந்திருக்காங்க, தலைவருக்கு பல இன்னல்கள் வரும்போது, இடர்கள் வரும்போது, பல வழக்குகள் வரும்போது எங்கள் கூடயே இருந்திருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஜனநாயகன் படனுடைய இழப்பீடுக்கு அவர் வந்து ஒரு கைமாறி செய்கிறாரு அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் இவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். விட்டுருங்க சார், நம்ம விட்டுருவோம் சார், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். ஆமாம் சார், நம்பிக்கையானவர் தான் சார். அந்த வெங்கட நாராயணன்ற ஒரு நம்பிக்கையான ஆள் தான். அவர் வந்து என்ன பண்ணுவார், தமிழுக்காக தமிழ் உணர்வோடு அவர் இருக்கிறாரு, எல்லா விஷயம் செய்கிறாரு, அவருக்கு பெரிய போஸ்டிங்லாம் கிடையாது, அவருனா அவர் இஷ்டத்துக்காக முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறதா வச்சுப்போம். ஸோ இப்போ இங்கே இதை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்றதை வச்சு பார்த்தா, இன்னும் விஜய்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அரசு பதவி கொடுத்து கூடிய விரைவில் இது சினிமா கூடாரமா மாத்திருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, இப்படியே போயினா த்ரிஷா மேடமுக்கும் அவர் என்ன பண்ணுவார், துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாருங்க. ஏன்னா த்ரிஷா மேடமும் அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் முக்கியமானவங்க தானே. அப்படி இருக்கும்போது த்ரிஷா மேடத்துக்கு கூட அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுப்பாரு. ஏன்னா தமிழ்நாடு இவங்க கிட்ட தானே இருக்கு. யார் என்ன கேட்க போகிறா, யாருன்னா என்ன கேட்க போகிறீங்களா, கேட்டால் என்ன நடக்க போதா, கிடையாதுல்ல. எதுக்கு, எல்லாம் அவங்க வீட்டு சொத்து, அதனால் அவங்க வந்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடே இவர் கையில் தாங்க இருக்குது. அவர் தானே முதலமைச்சர், அதனால் அவர் இஷ்டத்துக்கு செய்கிறாரு. யாருக்கு வேணால் என்னென்ன பொறுப்பு கொடுப்பாரு. யார் என்ன மக்களை கேள்வி கேட்க போகிறாங்க. ஒருவேளை மக்கள் கேள்வி கேட்டால் பதில் கரெக்டாக வந்துடுமா? இந்த இப்போ அமைச்சர் பதில் சொல்லலையா, 2 அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பதில் சொல்லியிருக்காங்க, சூப்பராக பதில் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கொள்கை முடிவு, இதெல்லாம் பெரிய தப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு. கொள்கை முடிவு அப்படின்றதுனால என்ன வேணால் நீங்கள் செய்யலாமா, என்ன தப்பு வேணால் செய்யலாமா, எப்படி வேணால் இது நீங்கள் பண்ணிக்கலாமா, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது விஜய் அவர்கள் சொன்னார்ல தேர்தல் பிரச்சாரங்களில், ஊராமூட்டு நெய்யை எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்றீங்களே சிஎம் சார், நியாயமா சார் அப்படின்னு கேட்டாரு விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து. இன்னைக்கு நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்க ஊராமூட்டு நெய்யை எடுத்து பக்கத்து மாநிலம் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்துருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நம்ம விஜய்க்கு என்ன கேட்குறோன்னா, நம்ம வீட்டு நெய்யை எடுத்துட்டு பக்கத்து மாநிலத்துக்கு வீட்டுக்காரங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்போது நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிங்களோ அதை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் அடுத்தவ காசு எடுத்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. இன்னைக்கு நம்ம வரி பணத்தில் அடுத்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பதவி கொடுத்து என்ன பண்ணுறீங்க, உயர்த்தல் வச்சுருக்கீங்க. இது எந்த விதத்தில்? இது எல்லாமே யோசிக்கணும் விஜய் அவர்கள். நீங்கள் என்னென்ன வார்த்தை விட்டீங்களா, ஊராமூட்டு நெய் எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு சொல்கிறீங்களே அப்படின்னும்போது, நீங்கள் நம்ம வீட்டு நெய்யை எடுத்துட்டு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற உங்களுக்கு நீங்க ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறீங்களா, இது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றதையும் இங்க நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு போகணும். இப்படியே போனால் த்ரிஷா மேடம் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமானவராக இருக்காங்களோ, யாரெல்லாம் உதவி இருந்தாங்களோ, யாரெல்லாம் கஷ்ட காலத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் த்ரிஷா மேடமுக்கும் அவர் என்ன பண்ணுவார், பதவி கொடுப்பாரு, துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாரு, எதனா ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் விளாசி இருக்கிறார். அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஸோ இப்படியே போனால், ஏன்னா இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. கூட இருந்து யாரெல்லாம் அவருக்காக உழைச்சாங்களோ, உண்மையாக இருந்தாங்களோ, அவருக்கு யாரெல்லாம் ரொம்ப இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் பதவி கொடுத்தாரு. ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்கிற மாதிரி த்ரிஷா அவர்களுக்கு விஜய் அவர் பதவி கொடுப்பாரா மாட்டாரா? நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.